ஆளுமைமிக்க அரசியல்வாதியாக பியோர் பாலிடிக்ஸ் பயிற்சி பட்டறை நேரடி இணைய வழி வகுப்புகள் உங்கள் சீட்டிற்கு முந்துங்கள் 7338824242. ஆண்டுக்கு ஒரு நாள் நடக்கும் ஜல்லிக்கட்டு போட்டிக்காக 100 கோடி ரூபாய் செலவு செய்து அலங்காநல்லூரில் அரங்கம் கட்டிய தமிழக அரசுக்கு அலங்காநல்லூர் சர்க்கரை ஆலையை திறக்க 50 கோடி ரூபாய் ஒதுக்க முடியாதா என மார்க்சிஸ்ட் மாநில செயலாளர் சண்முகம் கேள்வி எழுப்பியுள்ளது பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. தமிழ்நாடு கரும்பு விவசாயிகள் சங்கம் மற்றும் மார்க்சிஸ்ட் சார்பில் அலங்காநல்லூர் தேசிய கூட்டுறவு சர்க்கரை ஆலையை திறக்க கோரி மதுரையில் நடந்த ஆர்ப்பாட்டத்தில் சண்முகம் கலந்து கொண்டார். அங்கு பேசிய அவர், சர்க்கரை ஆலையை திறக்க வேளாண் அமைச்சர் மூலம் முதல்வர் ஸ்டாலினிடம் வற்புறுத்திய போது அரசவைக்கு போதிய கரும்புகள் இல்லை என அதிகாரிகள் தெரிவித்தனர். ஆனால் ஆலையே மூடி கிடக்கும் போது யார் கரும்பு பயிரிடுவார்கள் என்று கேள்வி எழுப்பியுள்ளார். நிர்வாக கோளாறு, ஊழல், நவீனமயமாகாதது போன்ற காரணங்களால் தான் சர்க்கரை ஆலைகள் மூடப்படுகிறதே தவிர விவசாயிகள் அதற்கு காரணம் அல்ல. அலங்காநல்லூர் வாடிவாசலில் ஜல்லிக்கட்டு அரங்கு அமைக்க வேண்டுமென யாரும் அரசுக்கு கோரிக்கை வைக்காத போது பெருமையை பீற்றிக்கொள்ள அநியாயமாக 100 கோடி ரூபாயை அரசு செலவழித்தது. ஆனால் கரும்பு விவசாயிகளின் வாழ்வாதாரத்தை பாதுகாப்பதற்காக அலங்காநல்லூர் ஆலையை திறந்து நவீனப்படுத்துவதற்கு 50 கோடி ரூபாய் ஒதுக்க முடியவில்லையா என்று கேள்வி எழுப்பியுள்ளார். மேலும் மதுரையை சுற்றி 3 தனியார் கரும்பு ஆலைகள் உள்ளது என்றும் 3 தனியார் கரும்பு ஆலைகளுக்கு கரும்பை அனுப்ப வேண்டும் என்ற நோக்கத்துடன் அலங்காநல்லூர் ஆலையை திறக்காமல் அரசு மூடி வைத்துள்ளதா என்று சந்தேகம் எழுகிறது என்றும் சண்முகம் தெரிவித்தார். திமுகவின் கூட்டணியில் உள்ள மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் அலங்காநல்லூரில் எதற்காக திமுக அரசு அரங்கம் காட்டியது என்ற கேள்வி எழுப்பியுள்ளது பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது.